காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 430. உயிரும் மெய்யும் உயிர்மெய்யும். உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று சொல்கிற போது சைவ சித்தாந்திகள் சொல்கிற ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. வைஷ்ணவர்கள் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சரீர சரீரி என்று சொல்கிற மாதிரியே சைவ சித்தாந்திகளும் சொல்வதுண்டு. அதாவது நம் சரீரத்துக்குள் உயிர் என்று ஒன்று இருக்கிறது. அது போய்விட்டால் இந்த சரீரம் அடியோடு பிரயோஜனம் இல்லாததாகி விடுகிறது. இதே மாதிரி சகல ஜீவாத்மாக்களும் சேர்ந்து பரமாத்மாவுக்கு சரீரம். அதற்குள் உயிராக இருப்பவனே பரமாத்மா. உயிருக்கு உயிராக என்பது போல் இத்தனை உயிர்களுக்கும் உயிராக பேருயிராக இருப்பவனே பரமாத்மா என்பதுதான் சரீர சரீரி தத்துவம். நமக்கு தெரிவது சரீரம்தான், உயிர் தெரியவில்லை. அதனால்தான் சரீரத்துக்கே மெய் என்று பெயர் வைத்தார்கள். ஆனாலும் நமக்கு தெரியாமல் இருக்கிற உயிர் போய்விட்டதானால் அப்புறம் இந்த மெய் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத பொய்யாகி விடுகிறது. மெய்யும் பொய்யான பின் என்று கூட பாடுகிறார்கள். இப்படித்தான் ஜீவலோகமும் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கிற பேருயிரான பகவான் இல்லாவிட்டால் பொய்யாக போய்விடுகிறது. பொய் என்று சொன்னாலும் அத்வைதத்தில் ஆச்சாரியால் பரம சத்தியமான ஒன்றை பிரம்மத்தை தவிர இன்னொன்று இருப்பதே பொய், அது வெறும் மாய தோற்றம்தான் என்று சொல்கிற ரீதியில் சைவ சித்தாந்திகள் சொல்லவில்லை. ஈஸ்வரன் உள்ளே புகுந்து இயக்குகிற இந்த ஜீவ பிரபஞ்சத்துக்கும் ஒரு சத்தியத்துவத்தை அவர்கள் சொல்வார்கள். இதற்குத்தான் இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்தை திருஷ்டாந்தமாக சொல்வார்கள். மெய்யெழுத்து என்பது இக் இங் இச் இஞ்ச் முதலானவை. உயிரெழுத்துக்கள் தான் அ ஆ இ ஈ வரிசை. இரண்டு சேர்ந்த க கா கி கி ங ங ஞி ஞி ச சா சி சி ஞ ஞா ஞி ஞி மாதிரியானவை தான் உயிர்மெய் என்பவை. இங்கே மெய்யெழுத்து வேறே உயிரெழுத்து வேறே என்று பிரிந்திருப்பதாலேயே மெய் என்று சொல்லப்பட்டாலும் அந்த ஒலிகளுக்கு தனியாக உயிர் இல்லை என்று ஆகிவிட்டது. சரீரத்துக்கு மெய் என்று பெயர் வைத்தாலும் உயிர் இல்லாவிட்டால் அது எதற்கும் உதவாத மாதிரிதான் மெய்யெழுத்தும் இக் இங் இச் இஞ்ச் முதலான ஒலிகளை தனிப்பட உச்சரிக்கவே முடியாது. இக் இங் இச் இஞ்ச் என்று முதலில் சின்னதான ஒரு ஈ சப்தம் சேர்ந்தால்தான் இந்த ஒலிகளே வெளியில் வரும். அல்லது பின்னாடி அ ஆ முதலான உயிரெழுத்துக்களை கூட்டி கா கா என்ற மாதிரி ஒலியை வெளிப்படுத்த முடிகிறது. உயிரெழுத்து இல்லாமல் இவை பிரயோஜனமில்லை. ஆனால் அதற்காக இந்த மெய்யெழுத்துக்கள் அடியோடு இல்லை, ஒரே பொய் என்று சொல்லலாமா? உயிரெழுத்து சேர்ந்தால் இவை க ங ச ஞ என்று வேறு வேறு ரூபத்தை ஒலியை பெறத்தானே செய்கின்றன. அப்போது எல்லாம் ஒரே சப்தமாக இல்லையே. அதனால் இந்த மெய்யெழுத்துக்களுக்கும் உயிரெழுத்து இல்லாமலே தனித்தனியாக ஒரு ரூபம் இருக்க வேண்டும். அதனால் ஒரு சத்தியத்துவம் இருக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம். எனவே மெய்யெழுத்துக்கள் தாமாகவே கொஞ்சம் மெய் மாதிரி இருப்பவைதான். இதே ரீதியில் ஜீவர்களும் வேறு வேறாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் மெய்யெழுத்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தனியான சத்தியத்துவம் இருக்கத்தான் வேண்டும். ஒரே பொய் என்று தள்ளிவிட முடியாது. ஆனாலும் உயிர் போய்விட்டால் எல்லாரும் ஒரே மாதிரி சவமாகி விடுகிற மாதிரி ஜீவ பிரபஞ்சமும் சிவம் என்ற பேருயிர் இல்லாவிட்டால் சவம்தான் என்று இப்படி சைவ சித்தாந்திகள் சொல்வார்கள். அத்வைதமாக எல்லாம் ஒரே ஆத்மா என்று சொல்லாமல் கொஞ்சம் பிரித்து துவைதமாக இருப்பதற்கு இப்படி திருஷ்டாந்தம் காட்டுகிறார்கள். ஜீவாத்மா மெய்யெழுத்து, பரமாத்மா உயிரெழுத்து மாதிரி என்கிறார்கள். வாஸ்தவத்தில் ஸ்ரீ சங்கர பகவத்பாதரும் லோகம் ஜீவன் முழு பொய் என்று சொல்லவில்லை. சத்தியத்திலேயே அவர் பல நிலைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே நான் தத்துவ சண்டை போட வரவில்லை. ஆச்சாரியாலே இந்த வாதம் சண்டை எல்லாம் வேண்டாம், பக்திதான் வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்க வந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தை தான் சொல்ல ஆரம்பித்தேன். 6 கால் என்பதை விளக்க ஆரம்பித்த போது ஸ்லோகத்தின் பாதங்களை பற்றி பேச்சு வந்து அது அக்ஷர கணக்கில் கொண்டு போய் சித்தாந்தங்களில் இழுத்துவிட்டது. மறுபடியும் சுக்லாம்பரதரம் கூட்டிக் கொண்டு ஆரம்பிக்கலாம்.